சோகமாக நானும் அப்படியே ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டேங்க. ஓ மை காட், என்ன டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக்கு. ஆல்மோஸ்ட் எப்போ நின்று நின்று வரத்துக்குள்ளே உசுரே போயிடுச்சு. சோறு தானே எல்லாம், அதானே முக்கியம். எனர்ஜியாக குடிச்சிட்டு அப்படியே ஓட்டி கிளம்பிட்டேன். ஊட்டிக்கு போனால் அங்கே ஒரு குழந்தையோட வாயை ஆன்னு திறந்து வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு என் கூட இருந்து சேர்ந்து பார்க்குறீங்களா? மூக்குக்கு பின்னாடி தொண்டைக்கு மேலே இருக்கும் ஒரு நன்னீர் சுரப்பி, அதுக்கு பேர் அடினாய்ட்ஸ். அதே மாதிரி தொண்டையில் இருபுறமும் இருக்கும், அதுக்கு பேர் டான்சில்ஸ். இந்த அடினாய்ட்ஸும் டான்சில்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன்லேருந்து வராமல் தடுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு இம்யூனிட்டி கொடுக்கறது மாதிரி தான் அடினாய்ட்ஸும் டான்சில்ஸும். ஸோ இப்போ இந்த அடினாய்ட்ஸும் டான்சில்ஸுமே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் அடினோ டான்சிலைட்டிஸ் சொல்கிறாங்க. இது மோஸ்ட் காமனாக வைரல் கிருமிகள் அது மாதிரியான இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். இதில் என்ன பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஃபீவர் வரும், குழந்தை அடிக்கடிக்கு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன, நைட்டு குழந்தை கொரட்டை விடுவாங்க, கொரட்டை விட்டு தூங்கும். அதே மாதிரி குழந்தை பேசும் போதோ இல்லை ஏதாவது இது பண்ணும் போதோ வாயிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ இதெல்லாம் தான் இண்டிகேஷன்ஸு. காமனாக ஆன்டிபயோட்டிக்ஸு இல்லைனா வந்து ஸ்டீராய்டல் ஸ்ப்ரேஸ் இந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணலாம். இஃப் இட் இஸ் இண்டிகேட்டட் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ரெக்கரண்ட் கண்டிஷனில் வி டூ அடினோ டான்சிலெக்டமி. இந்த அடிக்கிற வெயிலில் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஹாப்பியான நியூஸ் மக்களே, ஸ்டைஃபன் தர போகிறாங்களாமா. அதனால் அடிக்கிற வெயில்னு கூட பார்க்காம போயிட்டு சைன் போட கிளம்பிட்டோம்.